ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ட்ரேடர் சேனல். நான் பாரதி. அண்ட் எஸ், வீடியோ டைட்டில் உண்மைதான், கிளிக் பைட் கிடையாது. 2024 என்னோட ட்ரேடிங் கரியரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருச்சு. அதே மாதிரி 2025 உங்களோட ட்ரேடிங் கரியரையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் 2024ல லேர்ன் பண்ண விஷயம் அண்ட் 2024ல என்னோட பெஸ்ட் ட்ரேடிங், தென் பெஸ்ட் ட்ரேடிங் இருக்கும்போது ஒஸ்ட் ட்ரேடிங் இருக்கத்தானே செய்யும். ஸோ 2024ல என்னோட ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ட்ரேடிங் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதை விட முக்கியமா ஒரு ஸ்டாக்கை பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி என்ட்ரி ஆக போற டைம்ல யூடியூப்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லெஜண்ட் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகாம விட்டுட்டேன். பட் அந்த ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ண என்ட்ரி பிரைஸ்ல இருந்துட்டு ஒரு சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. என்ன ஒரு ஷேட்! ஸோ அந்த ஸ்டாக்கை பத்தியும் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்னோட நியூ இயர் அண்ட் பொங்கல் கிஃப்ட். அண்ட் நீங்க எனக்கு கிஃப்ட் தரணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2024 என்னோட ட்ரேடிங் கரியர்ல ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் லைஃப் சேஞ்சிங் இயர். இந்த இயர்ல பெஸ்ட் ஸ்டாக் லிஸ்ட்ல 3 ஸ்டாக்கும், மிஸ் பண்ண ஸ்டாக் லிஸ்ட்ல ஒரு ஸ்டாக்கும், ஒஸ்ட் ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு ஸ்டாக்கும் இருக்கு. இந்த ஒஸ்ட் ஸ்டாக் 2024ல நடந்தது கிடையாது. 2022 எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 2023 வரைக்கும் நடந்தது. இந்த ஒஸ்ட் ட்ரேடு தான் என்னோட ட்ரேடிங் ஸ்டைலை மாத்துச்சு. அதை விட முக்கியமா நான் ட்ரேடிங் பண்றேனா இல்ல கேம்பிளிங் பண்றேன்னு எனக்கு புரிய வச்சுச்சு. இந்த ஸ்டாக்கை இந்த வீடியோ சொல்றதுக்கு முக்கியமான ரீசன், நான் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இந்த ஃபெயிலியர் உங்களுக்கு எக்ஸாம்பிள், நம்ம ட்ரேடிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரியான லாசஸ் வரும்னு. ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் எல்லாமே பொசிஷனல் ட்ரேட், நெய்தர் இன்ட்ராடே நாட் ஸ்விங் ட்ரேட். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு உண்டான கிஃப்ட் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ஸ்டாக்குக்குள்ள போகலாம். ஸோ இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு உண்டான என்னோட கிஃப்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே நம்ம மும்மூர்த்தி பேஸ் பண்ணி தான் இருக்கும். மும்மூர்த்தி இல்லாம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எந்த ஒரு மும்மூர்த்தி இல்லாம நான் எடுப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி ஃபியூச்சர்ல பார்க்கலாம், இப்போ அது தேவையில்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் எடுத்த ட்ரேட் பொசிஷனல் ட்ரேட். ஸோ பொசிஷனல் ட்ரேடுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம்னா வீக்லி டைம் ஃப்ரேம். டெய்லி அண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம் இதுக்கு சூட் ஆகாது. பட் இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமும் ஸ்விங் ட்ரேடுக்கு சூட் ஆகும். மந்த்லி டைம் ஃப்ரேம் ஓரளவுக்கு சூட் ஆகும். பட் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணா லைஃப் லாங்குக்கு அந்த ஸ்டாக் கூட டிராவல் பண்ற மாதிரி ஆயிரும். அட் த சேம் டைம் ஃபால் ஆச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் ஃபால் ஆயிரும். ஸோ பொசிஷனல் ட்ரேடுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம்னா வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நம்மளோட சார்ட் செட்டப் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். செகண்ட், மூவிங் ஆவரேஜ். நான் யூஸ் பண்றது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 பீரியட்ஸ். ஏன் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றேன்னா, மூவிங் ஆவரேஜ் பிரைஸை ஃபாலோ பண்ணும். நமக்கு பிரைஸை ஃபாலோ பண்ற இண்டிகேட்டர் தான் வேணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பிரைஸை ஃபாலோ பண்ணாலே போதும். வேற எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி எல்லாரும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எனக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாலே போதும். அண்ட் முக்கியமா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த 20 மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 2, 20 மூவிங் ஆவரேஜை நம்ம சார்ட் செட்டப்ல கொண்டு வரணும். மூணாவது RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். மேக்ஸிமம் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் யூஸ் பண்றது ப்ரோ RSI. ப்ரோ RSIனா 40-60 லெவல்ல இருக்கும். இதுவே நார்மல் நோவைஸ் RSIனா 37 லெவல்ல இருக்கும். இது ஒரு அவுட்டேட்டட் RSI, நான் யூஸ் பண்றது கிடையாது. ஏன் RSI யூஸ் பண்றேன்னா, நமக்கு ஸ்டாக்ல மொமெண்டம் வேணும். மொமெண்டம் இல்லாத ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இலவு காத்த கிளி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மொமெண்டம்னா ஸ்பீட். ஹையர் தி மொமெண்டம், ஹையர் தி ஸ்பீட் இன் தி ஸ்டாக். அதுவே லோயர் தி மொமெண்டம், லோயர் ஸ்பீட் இன் தி ஸ்டாக். ஸோ மூணாவது ஸ்டெப், RSI 40-60 லெவலை நம்ம சார்ட் செட்டப்புக்கு கொண்டு வரணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபோர்த் ஒன், வால்யூம். வால்யூம் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன், ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆகுதா இல்ல ஃபாலோ ஆக போகுதான்னு இந்த வால்யூம் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப், வால்யூமை நம்ம சார்ட் செட்டப்புக்குள்ள கொண்டு வரணும். இப்போ மும்மூர்த்தியில ஃபர்ஸ்ட் மூர்த்தியை ஃபாலோ பண்றதுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் மூர்த்தி வால்யூமை நோட்டீஸ் பண்றதுக்கு வால்யூம் பாரா செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலா மூணாவது மூர்த்தி மொமெண்டம் ஃபாலோ பண்றதுக்கு RSI 46 லெவலா செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜில மும்மூர்த்தியும் கொண்டு வந்தாச்சு. நீங்களும் உங்களோட ஸ்ட்ராட்டஜில முடிஞ்ச வரைக்கும் இந்த மும்மூர்த்தியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர். செட்டப் பத்தி பார்த்தாச்சு. இப்போ என்ட்ரி எக்ஸிட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வீக்லி டைம் ஃப்ரேம்ல கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆகணும். செகண்ட், RSI 60 லெவல கிராஸ் பண்ணியிருக்கணும்.
இந்த 2 கிரைட்டீரியால ஒண்ணு மீட் ஆகலாம் கூட என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தா இந்த செட்டப் பிகம் இன்வேலிட். என்ட்ரின்னு பார்க்கும்போது எந்த கேண்டில் RSI 6 லெவல கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோ அந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் 20 மூவிங் ஆவரேஜ் இல்லனா ஸ்விங் லோ which is ஹையரா இருக்கோ அதை தான் ஸ்டாப் லாஸா செட் பண்ணணும். இதுக்கு முக்கியமான ரீசன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாரும் லோயர் இல்லனா டைட் ஸ்டாப் லாஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்ன பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்ல தான் மணியை லாஸ் பண்றாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம், நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் டார்கெட்டை ரீச் பண்ணும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணா ஹிட் ஆகாதோ அந்த ஸ்பாட்ல ஸ்டாப் லாஸை செட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி, செட்டப், என்ட்ரி, எக்ஸிட் எல்லா கிரைட்டீரியாவும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ட்ரேடிங் வியூ சார்ட்ல போய் நம்ம செட்டப் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ சார்ட்டை வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்றேன். செகண்ட் ஸ்டெப் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்றதுக்கு செட்டிங் டேப்ல போய் சிம்பிள் டைப் பண்ணுங்க. தென் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்க, சார்ட்ல ஆட் ஆகிரும். பட் இது ஒரு 9 டே மூவிங் ஆவரேஜ். 20 டேஸ்க்கு சேஞ்ச் பண்றதுக்கு செட்டிங்கை செலக்ட் பண்ணி இங்க லென்த் பாக்ஸ்ல 20 டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். 20 மூவிங் ஆவரேஜ் நம்ம சார்ட்ல ரெடி. இப்போ நம்ம சார்ட்ல ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸை கொண்டு வந்தாச்சு. தென் செகண்ட் மூர்த்தி வால்யூம் ஆட் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா சார்ட் பாட்டம்ல வால்யூம் பார் பை டிஃபால்ட்ல இருக்கும். அப்படி இல்லைனா இண்டிகேட்டர் டேப்ல வால்யூம் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது மூர்த்தி வால்யூம் சார்ட்ல கொண்டு வந்தாச்சு. ஃபைனலா மூணாவது மூர்த்தி RSI ஆட் பண்ணலாம். சேம் இண்டிகேட்டர் டேப்ல RSI டைப் பண்ணி இந்த RSI செலக்ட் பண்ணுங்க. இப்போ RSI வந்துருச்சு. பட் வெயிட், இது நம்ம மூர்த்தி RSI கிடையாது. இது அவுட்டேட்டட் RSI. நம்ம மூர்த்தி RSI 46 லெவல்ல இருப்பாரு. பட் இது 37 லெவல்ல இருக்கு. ஸோ நம்ம மூர்த்தி RSI கொண்டு வரதுக்கு செட்டிங்கை செலக்ட் பண்ணி ஹையர் வேல்யூல 60 அண்ட் லோயர் வேல்யூல 40 சேஞ்ச் பண்ணுங்க. தென் இந்த மிடில் வேல்யூ தேவையில்லை, அன்டிக் பண்ணிடலாம். தென் இந்த ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஏரியா எதுவுமே நம்மளுக்கு வேணாம். ஸோ அதையும் அன்டிக் பண்ணிட்டு RSI கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதான் சார்ட்ல பிரைட்டா தெரியும். எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தா நம்ம மூணாவது மூர்த்தி RSI ரெடி. ஃபைனலா நம்ம மும்மூர்த்தியும் சார்ட்ல கொண்டு வந்தாச்சு. என்னோட ஃபேவரட் ஸ்டாக்ல என்ட்ரி, எக்ஸிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்வீட் எடுத்து கொண்டு வர மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு தென் ஒஸ்ட் ஸ்டாக் ஃபாலோடு பை மிஸ்ட் ஸ்டாக் அண்ட் ஃபைனலா இந்த 2025 இயர்ஸோட மல்டிபேக்கர் ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா எண்ட்ல போய் மல்டிபேக்கர் ஸ்டாக்கை மட்டும் பாத்துறாதீங்க. ஏன்னா அனலைசிஸ் தெரியாம ஸ்டாக் நேம மட்டும் தெரிஞ்சு எந்த யூஸும் இல்ல. அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பெஸ்ட் ஸ்டாக் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் லுபின். இது ஒரு ஃபார்மா ஸ்டாக். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை எப்பவுமே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பண்ணணும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டார்ட் பண்ணி வீக்லி, டெய்லி, ஹவர்லி, 15 மினிட்ஸ் அண்ட் ஃபைனலா 5 மினிட்ஸ் வரைக்கும் பண்றது தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். பட் பொசிஷனல் ட்ரேடுக்கு ஹவர்லி, 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுவே ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு இந்த 3 டைம் ஃப்ரேம் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல லுபின் சார்ட்டை அனலைஸ் பண்ணலாம். சார்ட்டை மந்த்லி டைம் ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. அண்ட் இது அசான் டேட் வரைக்கும் இருக்கிற சார்ட். இந்த சார்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பட் கிளியரா தெரியலனா நோ வரிஸ். பிரைஸ் ஆக்ஷன் பத்தி ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த சார்ட்டை இது வரைக்கும் ரிமூவ் பண்றேன். அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்டேஜ்ல இந்த ஸ்டாக் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டேஜஸ் தெரியலாம் பரவாயில்ல. ஆல்ரெடி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், இது செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், தென் ஃபைனலா இது ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் இது செகண்ட் லெவல் சப்போர்ட். இது மட்டும் போதும், ஏன்னா நம்ம லாங் பொசிஷன் போக போறோம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லைன் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் பிகம் இன்வேலிட். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். இது வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். தென் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இங்க மந்த்லி டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணியாச்சு. அப்படியே மேல இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்பாட் ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்ல டிரா பண்றது டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பாட்ல ஒரு பாக்ஸ் டிரா பண்ணாலே போதும். அப்போதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாக்ஸ் டிரா பண்ணியாச்சு அண்ட் மேல ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதையும் ரெசிஸ்டன்ஸ் லைனா டிரா பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணியாச்சு. நம்மளோட என்ட்ரி வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட். பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பட் ரியல் டைம் ட்ரேடிங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். ஃபைனலா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்பாட்ல எந்த மாதிரியான பிரைஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. தெரியலனா பரவாயில்ல. ஆல்ரெடி மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எபிசோட் 1ல இத பத்தி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாட்ல ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இது ஹையர் ஹை அண்ட் இது ஹையர் லோ ஃபார்மேஷன். இது எல்லாம் பேசிக்ஸ் தெரியாம ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணியாச்சு. தென் ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸை ஃபாலோ பண்ற மூவிங் ஆவரேஜ் என்ன பண்றான்னு பார்க்கலாம். 20 டே மூவிங் ஆவரேஜ் கரண்ட் பிரைஸ் கீழே தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கரண்ட் பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆகணும். So first criteria meet ஆயிருச்சு. First green signal from first மூர்த்தி price. Next step second மூர்த்தி வால்யூம். வால்யூம் பாருங்க. இந்த ஜோன்ல கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கு கம்பேர் டு ரெட் கேண்டலோட வால்யூம். பிரைஸ் இங்க ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. அப் ட்ரெண்ட்ல கிரீன் கேண்டலோட வால்யூமை நோட்டீஸ் பண்ணுங்க. அப்படியே ரெட் கேண்டலோட வால்யூம் கூட கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஈஸியா தெரியும் எந்த கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்குன்னு. ஈவன் இந்த ரெண்டு பியரிஷ் கேண்டில் பெரிய லெவலுக்கு ஃபால் ஆகியும் கூட பெரிய லெவலுக்கு ரெட் கேண்டில்ல வால்யூம் பில்டப் ஆகவே இல்லை. பிரைஸ் ஃபைனலா சேம் இந்த புல் பேக் லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. இந்த ஸ்பாட்ல அப் ட்ரெண்ட்ல கிரீன் கேண்டில் தான் மேக்ஸிமம் இருக்கு. அண்ட் ஸ்மால் ரெட் கேண்டில் வால்யூமை பாருங்க, கொஞ்சம் கூட பில்டப் ஆகவே இல்லை. இந்த ஸ்பாட் மட்டும் கிட்டத்தட்ட 1 இயருக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் சைன். சோ இப்போ செகண்ட் மூர்த்தி வால்யூம் கிரீன் சைன் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம மூணாவது மூர்த்தி மொமெண்டம் RSI என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். RSI வீக்லி டைம் ஃப்ரேம்ல 60 லெவல கிராஸ் பண்ணிட்டாரு. சோ மூணாவது மூர்த்தி RSI கிரீன் சைன் கொடுத்துட்டாரு. அப்படின்னா மும்மூர்த்திகளான பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் 3 பேரும் கிரீன் சைன் கொடுத்துட்டாங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க நாலாவதா ஒருத்தர் இருக்காரு. அவர் வழிவிட்டதான் உள்ள போக முடியும். அவர் யாருன்னு கேக்குறீங்களா? கோயில்ல எவ்வளவு பெரிய சாமியை கும்பிட போனாலும் ஃபர்ஸ்ட் முழுமுதற் கடவுள் விநாயகர் வணங்கிட்டு போறோமா, அதே மாதிரிதான் இங்க பேட்டர்ன் ஒருத்தர் இருக்காரு. சோ அவரை பார்த்து வழிவிட்டாதான் இங்க என்ட்ரி எடுக்க முடியும். சோ அவரையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்பாட்டை 10 செகண்டுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இங்க எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இங்க டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணியாச்சு. இப்போ ஈஸியா புரியும் உங்களுக்கு. டபிள்யூ பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேட்டர்ன் கூட. இங்க டபிள்யூ பேட்டர்ன் கூடவே இன்னொரு பேட்டர்னும் இருக்காரு. அவர் தான் ட்ரிபிள் டாப். ஃபர்ஸ்ட் டாப், செகண்ட் டாப், ஃபைனலா இது மூணாவது டாப். அச்சச்சோ, ட்ரிபிள் டாப் ஒரு பேரிஸ் பேட்டர்ன் ஆச்சே. ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆனா பிரைஸ் ஃபால் ஆகுமே. அப்படின்னா இந்த ஸ்பாட்ல லாங் போகக்கூடாது, ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தான், நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. அட் த சேம் டைம் இங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதும் கரெக்ட் கிடையாது. நல்லா கவனிங்க. டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால இங்க லாங் பொசிஷன் எடுக்க கூடாது. அதுவே ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆனதுனால இங்க ஷார்ட் பொசிஷனும் எடுக்க கூடாது. ரெண்டுக்குமே கன்ஃபர்மேஷன் வேணும். டபுள் பேட்டர்ன் பிரேக் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா லாங் பொசிஷன் போகணும். இல்ல ட்ரிபிள் டாப் கன்ஃபர்மேஷன் கொடுத்தனா ஷார்ட் பொசிஷன் போகும். கன்ஃபர்மேஷன் இல்லாம எந்த ட்ரேடும் எடுக்க கூடாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 50-50 ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி தான். சோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபேவரா எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கணும். அவசரப்பட்டு கேம்பிளிங் பண்ணி மணியை லாஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பேக் டு அவர் ஸ்ட்ராட்டஜி படி வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கணும். சோ சார்ட்டும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு. செகண்ட், பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆகணும். இங்க பிரைஸும் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல தான் ட்ரேடிங் ஆகுது. மூணாவது, RSI 60 லெவல பிரேக் பண்ணிருக்கணும். RSIயும் 60 லெவல இங்க பிரேக் பண்ணிருச்சு. சோ ஸ்ட்ராட்டஜி படி எல்லா செட்டப்பும் ஓகே. தென் என்ட்ரி எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். எந்த கேண்டில் RSI 60 லெவல பிரேக் பண்ணதோ அந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா இந்த கேண்டில் RSI 60 லெவல பிரேக் பண்ணிருச்சு. சோ இந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். கரெக்டா? கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க டபிள்யூ பேட்டர்ன் இன்னும் பிரேக் ஆகல. செகண்ட், லாங் பொசிஷனுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கல. நான் இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகல. இந்த ரெட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருக்கு. பட் வீக் க்ளோசிங்ல நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது ப்ராப்பர் பை சிக்னல் கிடையாது. ஃபைனலா இந்த கேண்டில் தான் ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. வால்யூம் இந்த ரெண்டு கேண்டில் விட அதிகமா பில்டப் ஆயிருச்சு. சோ இந்த வீக் கேண்டில் க்ளோசிங்ல தான் என்ட்ரி எடுத்தேன். என்னோட என்ட்ரி பிரைஸ் 820 rupees. என்ட்ரி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவு ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்ல எடுக்க முடியும்னு கால்குலேட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்மளோட ரிஸ்கை டிஃபைன் பண்றது. ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே டாஸ்க் ரிஸ்க் தான். ரிஸ்கை மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டா பார்த்து தரது. எனக்கு இந்த ஸ்டாக்ல 1x 2x 3x ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் என்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் எடுக்க முடியுன்ற ப்ராபபிலிட்டி இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த செட்டப்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அன்லிமிட்டட் ப்ராஃபிட் மீன்ஸ் 25% இருக்கலாம், ஏன் 2x 3x 5x கூட இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸையும் புக் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. நாம இங்க சிம்பிளா ப்ராசஸை ஃபாலோ பண்றோம், ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்றது கிடையாது. நான் இந்த சிம்பிள் ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றேன்.
இந்த பேசிக் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். எந்த ஒரு அவுட்புட்டுக்கும் ஒரு இன்புட் வேணும். அந்த இன்புட்ட ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணாலுமே அவுட்புட் கன்ஃபார்மா வரும். இங்க இன்புட் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அவுட்புட் தான் நம்மளோட ப்ராஃபிட். பட் இந்த அவுட்புட்டான ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்றதுக்கு செய்யற செயல் தான் ப்ராசஸ். ப்ராசஸ டீவியேட் பண்ணா ப்ராஃபிட்டும் டீவியேட் ஆகும். சோ ப்ராசஸ டீவியேட் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். வாங்க அந்த ப்ராசஸ் பத்தி பார்த்திடலாம். பேக் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு போயிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ட்ரி பிரைஸ் 820 rupees. தென் ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணணும்? இந்த பிரேக் அவுட் கேனோட லோல செட் பண்ணணுமா இல்ல இந்த ஸ்விங் லோல செட் பண்ணணுமா? ஒரு 10 செகண்டுக்கு திங்க் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பிளேஸ்ல எங்க செட் பண்ணாலும் அது ராங். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டாப் லாஸ் 20 மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்விங் லோல செட் பண்ணணும். இங்க இந்த ரெண்டு ஸ்பாட்ல செட் பண்ணா மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டாப் லாஸ் செட் பண்றது. ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த பிரேக் அவுட் கேண்டலோட 20 மூவிங் ஆவரேஜோட வேல்யூ செட் பண்ணணும். அப்படின்னா ஸ்டாப் லாஸோட வேல்யூ 707.85. அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் பெர் குவான்டிட்டி 112.17 rupees. பை குவான்டிட்டி இன்டு ரிஸ்க் பெர் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணாலே போதும் நம்மளோட ரிஸ்க் தெரிஞ்சிடும். இங்க தான் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி குவான்டிட்டி பை பண்ணணும். கண்ணை மூடி குவான்டிட்டி பை பண்ணக்கூடாது. நம்மளோட ரிஸ்க் கேபிட்டல் இருந்துட்டு மேக்ஸிமம் 1% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோல உங்களுக்கு கன்விக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா 2% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் நியூ ட்ரேடர்ஸ் 1% மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. தென் ரிவார்ட் பார்க்கும்போது யூஸ்வலா மினிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்படின்னா 112 rupees ரிஸ்க் பெர் குவான்டிட்டிக்கு மினிமம் 225 rupees ப்ராஃபிட் பெர் குவான்டிட்டியா இருக்கணும். சோ 820 rupees கூட 225 rupees ஆட் பண்ணா 1445 rupees வரும். இந்த 1445 rupeesல தான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதுக்கு கீழே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராசஸ் நம்பர் 2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2. இந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி கேண்டில். தென் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டில். அப்படின்னா 1 வீக் க்ளோசிங்ல நம்மளோட பொசிஷன் நெகட்டிவ்ல ஷோ பண்ணும். கீழே போகணும் பயந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீக் க்ளோசிங் செய்ய வேண்டிய ஒரே டாஸ்க் நம்மளோட ஸ்டாப் லாஸை செட் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்மளோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் 707.85. அதுவே இந்த ரெட் கேண்டலோட 20 மூவிங் ஆவரேஜோட வேல்யூ 710.42. ஒரு 2.5 rupees நம்மளோட லாஸ்ல இருந்துட்டு குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். தென் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. இங்க எல்லாம் ஸ்மால் டோஜி கேண்டில் தான். இந்த கேண்டில் எல்லாம் நம்மளோட பேஷன்ஸா டெஸ்ட் பண்ணும். ஃபைனலா இந்த கேண்டில் வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்திருக்கு இந்த ஸ்டாக். இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 30% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் 1078 rupees ரீச் பண்ணிருச்சு. அப்படின்னா நம்மளோட 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மீட் ஆயிருச்சு. சோ நம்மளோட ஃபுல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம்னு கேட்டா எஸ். நியூ ட்ரேடர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்டப்ல ட்ரேடிங் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 30% ரிட்டர்ன் இன் 2 months நாட் பேட். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி படி எந்த கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணதோ அந்த கேண்டிலோட லோ பிரைஸ் பிரேக் ஆன மட்டும் தான் எக்ஸிட் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுற வரைக்கும் பிரைஸை ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகும் சிக்னல் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எவ்ரி வீக் மண்டே மார்னிங் லாஸ்ட் வீக் கேண்டலோட 20 மூவிங் ஆவரேஜ் வேல்யூவை ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். எவ்ரி வீக் மண்டே மார்னிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. நான் இங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ப்ராஃபிட் புக் பண்ணல. ஜஸ்ட் ஃபாலோயிங் மை ப்ராசஸ். ப்ராஃபிட் ஸ்டாக் மார்க்கெட் பாத்துக்கிறோம். அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. நான் ஒரி பண்ண மாட்டேன். இந்த கேண்டலுக்கு அப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த கேண்டலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன கேண்டில் எல்லாமே பாருங்க, மோஸ்ட்லி எல்லா கேண்டிலையும் மேலதான் விக்ஸ் இருக்கு. பிரைஸ் பெரிய லெவலுக்கு மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 to 6 மந்த்துக்கு இந்த ஸ்பாட்ல தான் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த 5 to 6 மந்த்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் 12% தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ பேட்ல. அகைன் ஒரு ரிமைண்டர், நம்ம ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்றது கிடையாது. ப்ராசஸை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ ஸ்டிக் டு தி ப்ராசஸ், நாட் வித் ப்ராஃபிட். அட் த சேம் டைம் இங்கிருந்து மார்க்கெட் பெரிய ஃபாலோ ஆகி 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சினாரியோவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ஸ்பாட்டை டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஷோ பண்றேன். இங்க அப் ட்ரெண்ட்ல பிரைஸ் ஈஸியா மேல வந்துருச்சு. பிரைஸ் ஆக்ஷன் ஈஸியா இருக்கு. பெரிய லெவலுக்கு நம்மள ஒரி பண்ண வைக்கல. பட் அதுவே இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஆக்ஷன் மேல கீழே ஒரு ஜிக்ஜாக் மூவ்மெண்ட்ல தான் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் அப் ட்ரெண்ட்ல இங்க எந்த கேண்டலும் 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணவே இல்லை. பட் அதுவே இங்க பாருங்க, மல்டி டைம்ஸ் 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் பிரைஸுக்கு ஆல்ரெடி இங்க ஒரு சப்ளை ஜோன் இருந்திருக்கு. அதனாலதான் இப்படி வயலண்டா ரியாக்ட் ஆயிருக்கு இந்த ஸ்பாட்ல. இது எல்லாம் பார்த்து பயந்து நம்மளோட ப்ராசஸ டீவியேட் பண்ணிடக்கூடாது. அண்ட் முக்கியமா டெய்லி டைம் ஃப்ரேம்ல போய் அனலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஸோ ப்ராசஸ் நம்பர் 3, நெவர் அண்ட் எவர் டூ அனாலிசிஸ் அண்ட் டேக் ஆக்ஷன் வித் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸ்டிக் வித் வீக்லி டைம் ஃப்ரேம் ஒன்லி. அகைன் நம்மளோட ஒரே வேலை எவ்ரி வீக் மண்டே மார்னிங் ப்ரீவியஸ் வீக் கேண்டலோட 20 மூவிங் ஆவரேஜ் வேல்யூவை ஸ்டாப் லாஸை செட் பண்றது.
தென் பிரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல மூவ் ஆகி அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகுது. ஃபைனலா பிரைஸ் இங்க 1700 ரூபீஸ ரீச் பண்ணியிருக்கு. அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணா 100% ரிட்டர்ன் குடுத்திருக்கு இந்த ஸ்டாக். இந்த கேண்டில்ல 100% ரிட்டர்ன் குடுத்ததுனால ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு கேட்டா அகைன் ஆன்சர் நோ. ஏன்னா இது நம்மளோட ப்ராசஸ் கிடையாது. நம்மளோட ப்ராசஸ் 20 மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் கிராஸ் பண்ணணும். தென் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு கன்சல்ட் ஆயிருக்கு. தென் இந்த கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிருக்கு. பட் வீக் க்ளோசிங்ல கேண்டில் மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் 20 மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணியிருக்கும். சோ மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கும், பொசிஷன் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்படின்னா இங்க நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 90%. 100% ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நாம இங்க ப்ராசஸ ஃபாலோ பண்றோம். ஏன்னா இன்கேஸ் பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ டச் பண்ணாம மேல போயிருந்தா இந்த 100% ரிட்டர்ன் மேலையும் கிடைச்சிருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியாது பிரைஸ் எவ்வளவு மேல போகும்னு. நெக்ஸ்ட் ஸ்டாக்ல இன்னும் ஈஸியா புரியும் ஏன் ப்ராசஸ ஃபாலோ பண்ணணும்னு. இந்த ஸ்டாக் நம்மளுக்கு கொடுத்த ரிட்டர்ன் 90%. எவ்வளவு நாள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிருக்கோம்னா 336 டேஸ் ஹோல்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா 11 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்டாக் வித்தின் இயர்க்குள்ள 90% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சிம்பிள் செட்டப், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ். என்னோட மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே தாரக மந்திரம், ஸ்டாக் மார்க்கெட்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு உன்னோட ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளா வச்சுக்கோ. சிம்பிள் இன் த சென்ஸ் ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தா கூட அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்னோட சன்னு கிட்ட சொன்னா கூட அவரால அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். கேன் சார்ட், எலியட் வேவ், அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஃபேன்சி நேம் கிரியேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. ஸோ மேக் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் செட்டப் வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் செட்டப் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் லிஸ்ட் வேணும்னா சிம்பிளா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி நம்ம பொசிஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. நம்ம எக்ஸிட் ஆன பிரைஸ்ல இருந்துட்டு அகைன் 30% மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த ஸ்டாக். இந்த ரிட்டர்னை மிஸ் பண்ணிட்டு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை பாட்டம்ல பை பண்ண முடியாது, அதுவே டாப்ல செல் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபாலோ தி ப்ராசஸ். பட் அது எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ப்ராஃபிட் வேணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா வீக்லி டைம் ஃப்ரேமை மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டில் தான் RSI 60 லெவல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹைல என்ட்ரி எடுக்கணும். சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். பட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்றதுக்கு பதிலாக மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். அப்படியே ஃபாலோ பண்ணா இந்த ஸ்டாக் இன்னும் நம்ம ஹோல்டிங்ஸ் தான் இருக்கும். ரிட்டர்ன் பார்க்கும்போது 140% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஹோல்டிங் பீரியட்ஸ் பார்க்கும்போது 520 டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோம். பட் நான் இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆச்சுன்னா லாஸும் அதிகமா இருக்கும். பிரைஸை பாருங்க, 20 மூவிங் ஆவரேஜ்ல இருந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபாலோ த ப்ராசஸ். பேக் டு த டாபிக். வீடியோவோட இனிஷியல்ல இங்க ஒரு பவர்ஃபுல்லான பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்குன்னு சொன்ன அந்த பேட்டர்னோட நேம் கப் பேட்டர்ன். கப் பேட்டர்னும் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன் தான். இந்த கப் ஃபார்மேஷனோட பீரியட் 2015ல ஸ்டார்ட் ஆகி 2024 எண்ட்ல தான் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பிரேக் அவுட் மட்டும் கொடுக்கல, ரீடெஸ்டும் சேர்த்து கொடுத்திருக்கு. இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில் அண்ட் இந்த 3 ரெட் கேண்டில் தான் ரீடெஸ்ட் கேண்டில். பிரேக் அவுட் கேண்டிலோட வால்யூமை இந்த ரீடெஸ்ட் கேண்டிலோட கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு டிராப் ஆயிருக்கு இந்த ரெட் கேண்டிலோட வால்யூம். தென் ஃபைனலா இந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. வால்யூமும் இந்த 3 ரீடெஸ்ட் கேண்டிலோட அதிகமாகவே பில்டப் ஆயிருக்கு. இது குட் சைன் இந்த ஸ்டாக்குக்கு. இது எல்லாம் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல போய் அனலைஸ் பண்ணலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டில் தான் RSI 6 லெவல பிரேக் கொடுத்திருக்கு. ஸோ பெஸ்ட் என்ட்ரினா இந்த கேண்டோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும். அண்ட் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலா நான் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹை மொமெண்டம் பொசிஷனல் ட்ரேட் ஸ்டாக் டீடைல்ஸ் வேணும்னா மறக்காம என்னோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்ல இப்போ என்ட்ரி எடுக்கலாம்னு கேட்டா நோ, எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ என்ட்ரி எடுத்தா நம்மளோட ரிஸ்க் அதிகமா இருக்கும். பெட்டரா என்ன பண்ணலாம்னா பிரைஸ் இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் கொடுத்து ரீ என்ட்ரி எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல போய் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம். உடனே ஒரு கொஸ்டின் வரும், நீங்க தான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணக்கூடாது, அது டிசிஷன் எடுக்கக்கூடாது நீங்களே. எஸ், கரெக்ட் தான். அது ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. அண்ட் நாம இங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்க ட்ரை பண்றோம். இது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். பிரைஸ் ஆல்ரெடி இங்க ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட்க்கு ட்ரை பண்ணுது. இங்க 2 சினாரியோ நடக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ இந்த ரீடெஸ்ட் லைனை ரீடெஸ்ட் பண்றது. செகண்ட், அட் த சேம் டைம் RSI 6 லெவல ரீடெஸ்ட் பண்றது. ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த ஸ்பாட்ல கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த கேனோட ஹைல என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்தா இனிஷியல் ஸ்டாப் லாஸ் சேம் ரீடெஸ்ட் கேனலோட லோ லெவல்ல செட் பண்ணணும். 20 மூவிங் ஆவரேஜ்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணக்கூடாது.
ஏன்னா நாம எடுக்கிற என்ட்ரி ரீடெஸ்ட் லெவல். இன்கேஸ் ரீடெஸ்ட் லெவல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இமிடியேட்டா எக்ஸிட் ஆயிரணும். ஏன் இமிடியேட்டா எக்ஸிட் ஆக சொல்றேன்னா, இன்கேஸ் ரீடெஸ்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 2000 ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா ஒரு 15% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ உங்க ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துக்கோங்க. அண்ட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எப்படி ஒரு ஸ்டாக்ல ரீ என்ட்ரி எடுக்கலாம்ன்றதுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஒன்ஸ் பிரைஸ் லாஸ்ட் வீக் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே ஸ்டாப் லாஸை 20 மூவிங் ஆவரேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அகைன் டிஸ்க்ளைமர், இந்த ஸ்டாக் சேம் 100% ரிட்டர்ன் கொடுக்கணும் எந்த கேரண்டியும் கிடையாது. மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப volatile இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ ரெண்டுக்குமே ரெடியா இருந்துக்கோங்க. அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பத்தியும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை 46.98 இருந்து 46.96%க்கு டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஜஸ்ட் 0.02% டிகிரீஸ் ஆயிருக்கு. நாட் பிக் இம்பாக்ட். தென் மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் குவார்டர்ல 16.232% இருந்துட்டு 16.89%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 0.66% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் குட் நியூஸ். அண்ட் ஃபைனலா எஃப்ஐஐ அவங்களோட ஹோல்டிங்ஸை டிசம்பர் 2023 இருந்துட்டு செப்டம்பர் 2024 வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஸ்டாக் எப்படி 100% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னு. ஸோ ஓவரால் ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஃப்ஐஐ அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் குட் நியூஸ் டு தி ஸ்டாக் டு கண்டினியூ இன் தி மொமெண்டம். ஸோ 2025 ஃபர்ஸ்ட் மல்டிபேக்கர் ஸ்டாக் லுபின். அண்ட் அகைன் ஒரு ஸ்மால் ரிமைண்டர், இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துக்கோங்க. பெஸ்ட் ஸ்டாக் லிஸ்ட்ல செகண்ட் ஸ்டாக் பிஎஃப்சி. இது அசான் டேட் வரைக்கும் இருக்கிற சார்ட். அண்ட் இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் எல்லாமே டிராப் பண்ணது என்னோட லாஸ்ட் வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிராப் பண்றது, தென் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ வித்வுட் ஃபெயில் மஸ்ட் வாட்ச் தட் வீடியோ. இந்த சார்ட் இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ டேரக்டா வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் எக்ஸிட்டை பற்றி பார்க்கலாம். என்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எந்த கேண்டில் 60 RSI கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டலோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த கேண்டில் தான் RSI 6 லெவல் பிரேக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேண்டில் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுத்தேன். நான் என்ட்ரி எடுத்த பிரைஸ் 100 rupees. தென் இனிஷியல் ஸ்டாப் லாஸ் 20 மூவிங் ஆவரேஜ் வேல்யூனா 90.80 செட் பண்ணிக்கிட்டேன். என்ட்ரிக்கு அப்புறம் 3 வீக்ஸ்க்கு பிரைஸ் நல்ல மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் 2 வீக்ஸ் ஃபால் ஆச்சு. தென் இந்த ஸ்பாட் எல்லாமே ஒரு ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் தான். அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு. பட் இந்த ஜிக்ஜாக் மூவ்மெண்ட்ல என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணல, ஏன்னா நான் ப்ராசஸை ஃபாலோ பண்றேன். இப்போ ரிஸ்க் ரேஷியோ பார்க்கலாம். என்ட்ரி பிரைஸ் 100 rupees, ஸ்டாப் லாஸ் 90.80. அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் 120 rupees ரீச் ஆனாலே போதும். அண்ட் பிரைஸும் 120 rupees ரீச் பண்ணிருச்சு. அஸ் பர் ரிஸ்க் ரேஷியோ படி இங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நோ வரிஸ். பட் அகைன் ஒரு ரிமைண்டர், நம்ம ப்ராசஸ் படி 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் டு நாட் புக் யுவர் ப்ராஃபிட் ஹியர். ஜஸ்ட் ஃபாலோ தி ப்ராசஸ். நான் இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணல. தென் பிரைஸ் இங்க 136 rupees வரைக்கும் ரீச் பண்ணிருக்கு. அப்படின்னா 36% வரை இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவும் 3 monthsல 10% பெர் மந்த். நாட் பேட். பட் ஃபைனல் பிரைஸ் இங்க 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிருக்கு. அப்படின்னா நம்மளோட பொசிஷன் க்ளோஸ் ஆயிருச்சு. இங்க 20 மூவிங் ஆவரேஜோட வேல்யூ 116.48. அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் ஜஸ்ட் 16% தான் கொடுத்துருக்கு. சோ சேட். பட் இதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபாலோ தி ப்ராசஸ். பட் அதுவே இங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம். உங்க ரிஸ்க் ரிவார்ட் மீட் ஆச்சுன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு ஓகேனா நீங்க பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. லாஸ்டா பார்த்த லுபின் ஸ்டாக் 90% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் இந்த பிஎஃப்சி ஸ்டாக் ஜஸ்ட் 16% தான் கொடுத்துருக்கு. அதுவும் 126 டேஸ்க்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஏ ஹை அக்யூஸ் ஸ்ட்ராட்டஜி தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இதுதான் மோஸ்ட் எல்லாருமே பண்றோம். பட் இது டோட்டலி ராங். ஏன் ராங்னு சொல்றேன்னா, இப்படியே நீங்க எல்லா யூடியூபர் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபைனலா எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு சூட் ஆகாம மணியை லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ராங்கா நில்லுங்க. அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹையர் கன்விக்ஷனை கொடுக்கணும். ஹையர் கன்விக்ஷன் கொடுக்கணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் 1 or 2 ஸ்டாக்ல பண்ணா போதாது. அட்லீஸ்ட் 50 to 100 ஸ்டாக்ல பண்ணணும். அப்போதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளவு வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மோர் தென் 200 ஸ்டாக்ல பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரணும்னா நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
எல்லாமே உங்களோட ஓன் சாய்ஸ் தான். நத்திங் கம்பல்சரி. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்குள்ள போறோம். சோ கொஞ்சம் டீப்பா கேளுங்க. இந்த ஸ்டாக் நம்மளுக்கு 4 மந்த்ஸ்க்கு ஜஸ்ட் 16% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. சோ எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்க நாம மறந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக்க தேடி ஓடி போயிடுவோம். அது தப்பு கிடையாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டாக்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு டெய்லியும் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் எப்போ பை சிக்னல் கொடுக்குதோ அப்ப அகைன் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்துட்டு என்னோட ப்ராசஸ ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் எனக்கு இந்த கேண்டில்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. இங்க ஒரு டவுட் வரலாம். இந்த கேண்டில் தான் ஆல்ரெடி RSI 6 கிராஸ் பண்ணிருச்சுல, அப்படின்னா இந்த கேண்டில் தானே ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டில்னு. பட் இந்த கேண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டில் கிடையாது. அதுக்கு உண்டான ரீசனை மாஸ்டர் சார்ட் பேட்டர்ன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ட்ரி ஆனது இந்த கேண்டலோட ஹையர் பிரைஸ் ஆன 150 ருபீஸ்ல. ஸ்டாப் லாஸ் சேம் 20 மூவிங் ஆவரேஜ் 126 ருபீஸ். தென் பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க. 60% ரிட்டர்ன் வெறும் 3 மாசத்துல கொடுத்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி வீக் மண்டே மார்னிங் என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வந்தேன். பிரைஸ் அதோட வேலையை பார்க்குது, நான் என்னோட வேலையை பார்க்குறேன். என்ன ஒரு சிம்பிளான ஜாப். பட் இந்த கேண்டில் இருக்கான்ல, இவன் தான் நம்மளை ஒரி பண்ண வச்சுட்டான். ஏன்னா இந்த கேண்டிலோட வால்யூமை பாருங்க. இது வரைக்கும் இந்த லெவலுக்கு வால்யூம் பில்டப் ஆகவே இல்லை. பட் இந்த கேண்டிலோட சைஸை பாருங்க, ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கு. இந்த கேண்டில் சைஸ் தான் எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு. அதுக்கு மேல நான் ஃபாலோ பண்றது ப்ராசஸ, ப்ராஃபிட் கிடையாது. ஸோ சிம்பிளா என்னோட ஸ்டாப் லாஸை இந்த 20 மூவிங் ஆவரேஜ்ல செட் பண்ணிட்டு ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பட் அதுவே பிரைஸ் இங்க மேல போகாம சடனா டிராப் ஆகி இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் ஆயிருக்கலாம். அப்படி ஹிட் ஆச்சுன்னா ஓகே, நோ வரிஸ், குட் பை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். பிரைஸ் இந்த ஸ்பாட்ல மட்டும் 2 மந்த்ஸ்க்கு மேல கன்சாலிடேட் ஆச்சு. தென் பேக் டு மூமெண்டம் ஒரு சூப்பரான ரேலி. தென் பிரைஸ் இங்கேயும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆச்சு. ஃபைனலா இந்த கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணிருச்சு. இதோட வேல்யூ 385.90. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருச்சு, பொசிஷனும் க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தா, என்ட்ரி பிரைஸ்ல இருந்துட்டு இந்த கேண்டில் வரைக்கும் 150% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹோல்டிங்ஸ் பீரியட் பார்த்தா ஜஸ்ட் 250 டேஸ். அப்படின்னா லெஸ் தென் 10 மந்த்ஸ்ல ஒரு ஸ்டாக் 150% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ இது உங்களுக்கான கேள்வி நேரம். இந்த கிரீன் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் அண்ட் வால்யூம் சூப்பரா பில்டப் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் பண்ணிருச்சு. அப்படின்னா இங்க என்ட்ரி எடுக்கணுமா எடுக்க கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பதில் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கான்பிடண்டா ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்க முடியும். சோ வித்வுட் ஃபெயில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரீசனும் வேணும். அட் த சேம் டைம் நோ சொன்னீங்கன்னா அதுக்கான ரீசனும் கண்டிப்பா வேணும். நான் உங்க கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்கிற 3வது ஸ்டாக் REC. இந்த ஸ்டாக்கை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. இது உங்களுக்கான பேக் டெஸ்ட் பிராக்டிஸ். சோ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பேக் டெஸ்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பத்தி மாஸ்டர் சார்ட் பேட்டர்ன்ல கவர் பண்ணிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நான் மிஸ் பண்ண ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஒஸ்ட் ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணிடலாம். அந்த ஒஸ்ட் ஸ்டாக்கோட நேம் அதானி கிரீன். பேர கேட்டால சும்மா அதிருது இல்ல. இது அதானி கிரீன் எனர்ஜியோட கரண்ட் சார்ட். அதானி ஸ்டாக்ஸ் 2020 இருந்துட்டு 2022 வரைக்கும் ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதானிக்கு இந்த பீரியட் ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் லக்ஸுரி கார் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் நேம் சொல்லணும் அவசியம் இல்ல, ஏன்னா அவர் ஊரறிஞ்ச ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ். அது இருக்கட்டும், நம்ம டாபிக் வரலாம். இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்த ஸ்ட்ராட்டஜி டோட்டலா டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் என்ட்ரி எடுத்த கேண்டில் இதுதான். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுத்தேன். தென் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோல செட் பண்ணிக்கிட்டேன். என்ட்ரி எடுத்த நெக்ஸ்ட் டேவே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் பெரிய லெவலுக்கு வால்யூம் பில்டப் ஆகல. ஸோ பிரைஸை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். தென் இந்த சிவப்பு கலர் சட்டக்காரங்கல்ல, இவன் தாங்க என்னோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டான். பட் செல் ஆகல, ஏன்னா ஸ்டாக் லோவர் சர்க்கிள் இருந்துச்சு. நான் என்ன பண்றேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் தூக்கி விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸை செட் பண்ணோம்னா வந்து கிளாஸ் போயிரும்ல, அதனால. ஏன்னா ஒரு கூட்டு நம்பிக்கை தான் ஸ்டாக் மேல போயிரும்னு. பட் அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு இந்த ஃபாலுக்கு காரணம் ஹிடன் பர்க்கோட வேலைன்னு. நான் என்ட்ரி ஆனது 2080 ருபீஸ்ல. ஆல்ரெடி இந்த கேண்டில் வரைக்கும் என்னோட பொசிஷன் நெகட்டிவ் 40% இருந்துச்சு. தென் இந்த கிரீன் கேண்டில் ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ஏன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் வித் டீசென்ட் வால்யூம். அட்லீஸ்ட் இங்கேயாவது எக்ஸிட் ஆயிருக்கலாம். அதுவும் இல்ல. பிரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகும்னு ஹோப்ல இருந்த எனக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் எல்லாமே மரணடி. லோயர் சர்க்கியூட்டுக்கு மேல லோயர் சர்க்கியூட் போயிட்டே இருக்கு. ஃபைனலா என்னோட பொசிஷன் நெகட்டிவ் 80% இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. 20% நெகட்டிவ்ல லாஸ் புக் பண்ண வராத மனசு 80% லாஸ் புக் பண்ண மனசு வருமா? வரல. வடிவேல் சொல்ற மாதிரி தான், அடிச்சா அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். நானும் நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டாச்சு. ஏன்னா இது என்னோட முட்டாள்தனம், ப்ராசஸை ஃபாலோ பண்ணாம விட்டது. தென் பிரைஸ் 440 ருபீஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் ரெக்கவரி கொடுச்சு. ஃபைனலா என்னோட பொசிஷனை நெகட்டிவ் 50%ல க்ளோஸ் பண்ணேன். நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஸ்பாட்ல பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கோன்னு. பட் நான் பண்ணல. ஏன்னா நான் எப்பவுமே பிரமிட் அப் ட்ரெண்ட்ல தான் பண்ணுவேன்.
என்ட்ரி பிரைஸ் கீழே போனா நோ ஆவரேஜ் ஒன்லி எக்ஸிட். ஏன்னா பிரைஸ் ஃபர்தரா எவ்வளவு கீழே போகும்னு யாருக்குமே தெரியாது. ஆல்ரெடி என்னோட ப்ராசஸை ஃபாலோ பண்ணாம தான் இவ்வளவு லாஸ் ஆச்சு. அகைன் இங்க ஆவரேஜ் பண்ணி ரிஸ்கை நான் மல்டிப்ளை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. தென் அகைன் இங்க லாஸ் புக் பண்ணாதான் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அகைன் அதை நான் கேட்கல. என்னோட பொசிஷனல் லாஸ்ல தான் புக் பண்ணேன். ஏன்னா அகைன் பிரைஸ் இங்க இருந்து மேல போறதுக்கான கேரண்டி எதுவுமே கிடையாது. அண்ட் டெய்லியும் வந்துட்டு அதானி குரூப் மேல அலிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டாக் தான் என்னோட ட்ரேடிங் கரியர்ல ஒரு பிக் சேஞ்ச் கொடுத்துச்சு. இங்க லாஸ் புக் பண்ண நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா லாசஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி ட்ரேடிங். பட் நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம், நான் ஏன் என்னோட ப்ராசஸை டிவியேட் பண்ணேன். இந்த லாஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்த டியூஷன் ஃபீஸ். இந்த ஸ்டாக்ல இருந்துட்டு நான் லேர்ன் பண்ண ஒரே விஷயம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அண்ட் டிசிப்ளினா இல்லைன்னா மார்க்கெட் நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை டியூஷன் ஃபீஸா எடுத்து யாரு டிசிப்ளினா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துரும்னு. யானைக்கும் அடிசருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரிதான் இந்த ஸ்டாக் எனக்கு மட்டும் கிடையாது. எல்லா பெரிய ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஏன் நிறைய பேர் பேங்க்ரப்ட் போயிருக்காங்க. லாஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் இல்ல. பட் அந்த லாஸ்ல இருந்துட்டு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்ன்றத ரொம்ப முக்கியம். இன்கேஸ் இந்த ஸ்டாக்ல லாஸ் புக் பண்ணாம ஹோல்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இலவு காத்த கிளி மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். எவ்வளவு நாள் இருந்திருப்பேன்? 440 டேஸ் இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரி பிரைஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கு. 440 டேஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை நெகட்டிவ்ல ஹோல்ட் பண்றதுக்கு பதிலா லாஸை புக் பண்ணிட்டு லாஸ்ல லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதுல ட்ரேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தெரிஞ்சிச்சு. சோ அதை தான் பண்ணேன். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு என்னோட ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ப்ராசஸை டிவியேட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா லாஸ் புக் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட தாரக மந்திரம், கட் யுவர் லாசஸ் ஃபர்ஸ்ட், லெட் யுவர் ப்ராஃபிட் ரன். இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளையும் பார்த்து விசிலடிச்சு அவங்க கொஞ்சம் சொல்லிடக்கூடாது. நம்ம வேலை செயல்ல இருக்கணும். செயல்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம வேலை செயல்ல காமிச்சிட்டே இருந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். செயல்படலாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சோ நெவர் அண்ட் எவர் டிவியேட் தி ப்ராசஸ். ஜஸ்ட் ஸ்டிக் வித் ப்ராசஸ். ஸ்டாக் மார்க்கெட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் என்னோட மிஸ்ஸிங் ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட நேம் வேதாந்தா. இந்த ஸ்ட்ராட்டஜி டோட்டலா டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிக்கு சூட் ஆகும். பட் நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங்ல ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி எடுத்தேன். இந்த ஸ்டாக்கை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மள எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க வைக்கும்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட அனாலிசிஸ் படி 280 ருபீஸ்ல என்ட்ரி எடுக்கணும். தென் ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கும்போது ஆல் டைம் ஹை அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டிலோட லோல செட் பண்ணி ட்ரேட் எடுக்க ரெடியா இருந்தேன். யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஆத்மீக குரு, எனக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டருக்கு இவர் தான் குருவா இருக்க முடியும். இவர் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆக்சுவலா நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட வீடியோ எனக்கு வந்துச்சு. அந்த வீடியோல அவர் நிறைய சொன்னாரு. அப்ப பாதி புரிஞ்சிச்சு, பாதி புரியல. பட் ஒன்னே ஒண்ணு நல்லா புரியுற மாதிரி சொன்னாரு. காசை தூக்கி பேங்க்ல போடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியல பரவாயில்ல. அட்லீஸ்ட் பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல அட்லீஸ்ட் 500 ருபீஸ் 1000 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சு பார்க்கும்போது 1 கோடி உங்களால ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்னால மறக்க முடியாம என் ஞாபகத்துல அப்படியே இருக்கு. தென் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஸ்டடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோல அவரே யூடியூப் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட், ஏன்னா அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கிற ஃபண்ட்லயே வந்துட்டு சீப்பா இருக்குன்னு. சோ அந்த ஃபண்ட்ல போடலாம்னு சொன்னாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண என்னோட ஜர்னி தான் ஆஃப்டர் 7 இயர்ஸ்ல இங்க வந்து நிக்கிறேன். பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளை கழிச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல மணி ஏர்ன் பண்ணலான்ற எண்ணத்துல மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டும் மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி தான். அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் எடுக்கும். எப்படி ஒரு கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் சக்சஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அந்த டயத்துல தேவையான உழைப்பை போடணும். இல்லைன்னா ஐ எம் வெரி சாரி, உங்களால சக்சஸ் ஆக முடியாது. 12th ஃபெயில்னு ஒரு ஹிந்தி மூவி இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் உங்களுக்காக கிடையாது. இது ஒரு உணர்வு. சாதிக்கணும், வெறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் லாஸ்ல 0 ஆச்சுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியது வந்துடும். சாதிக்கணும்னு வெறி இல்லாம சும்மா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல கேம்லிங் பண்ணி மணியை லாஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அகைன் சொல்றேன், லாசஸ் பார்க்காம ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்ற குருவுக்கு குருதட்சணை கொடுக்காம நம்மளால ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட வரம் வாங்க முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியம், குருதட்சணை மூலியமா குரு சொல்லி கொடுத்த லெசனை நெக்ஸ்ட் ட்ரேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைஃப் லாங்கா நம்ம பண்ற மிஸ்டேக்கு டெய்லியும் குருதட்சணை கொடுத்துட்டே இருக்க வேண்டியது வந்துடும். சோ இனிஷியல் குருதட்சணை கொடுத்து அதுல லேர்ன் பண்ண விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெஸ்ட் ட்ரேடர்னு நேம் வாங்க போறீங்களா, இல்லனா டெய்லி மிஸ்டேக் பண்ணி பேட் ட்ரேடர்னு நேம் வாங்கி டெய்லியும் குருதட்சணையா ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்க போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேஜிஎஃப்ல ட்ராக் மாதிரி கதை சொல்ற மாதிரி எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தாச்சு.
பேக் டு த டாபிக். இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. நம்மளோட ஒன் ஆஃப் தி குரு சொல்லும்போது அதை மறுக்க முடியுமா? ஸோ ஐ அக்செப்ட் தட் இன்ஃபர்மேஷன். அவர் சொன்ன விஷயம் சிம்பிள். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வைர ஊசி, ஆல்ரெடி பல கோடி நஷ்டத்துல இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் எப்படா மணியை எடுத்துட்டு ஓடலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. டிவிடெண்ட் தராங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்னு சொன்னாரு. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண அனாலிசிஸ் மேல நம்பிக்கை போச்சு. ஸோ எதுக்கு இதுல என்ட்ரி ஆகும்னு விட்டுட்டேன். பட் நம்ம கிட்ட தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கே. லாசஸ் ஆன ஸ்டாக்கே ஒரு ஃபியூ டேஸ்க்கு பிரைஸை ஃபாலோ பண்ணுவேன். நான் அனலைஸ் பண்ண ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணாம விட்டுருவேனா என்ன? ஸோ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ண பிரைஸை நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல 17% ரிட்டர்ன், செகண்ட் வீக்லயும் 2% ரிட்டர்ன், தென் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன், ஃபைனல் அந்த ரெட் கேண்டில் என்னோட டார்கெட்டா ரீச் பண்ணிருச்சு. இன் கேஸ் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்திருந்தா 70% ரிட்டர்ன், அதுவும் 2 மந்த்ஸ்க்குள்ள. பட் 2 மந்த்ஸ்க்குள்ள இந்த ரிட்டர்ன் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கான்பிடண்டா இருந்த பிரைஸ் ஆல் டைம் ஹையா ரீச் பண்ணணும். இதுல என்ட்ரி எடுத்திருந்தா 70% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். பட் என்ட்ரி எடுக்காதனால லாசஸ் ஒன்றும் கிடையாது. பேக் டு என்னோட குரு சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பான்னு கேட்டா நோ, 100% கிடையாது. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே 100% ட்ரூ தான். அவரோட கான்செப்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். டுடே வாங்குற ஸ்டாக்கை அட்லீஸ்ட் 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாரு. சேம் கான்செப்ட் தான் அவரோட ஃபாலோவர்ஸுக்கும் சொல்லுவாரு. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஹைலி வேல்யூபிள். ஆனா அதர் ஹேண்ட் நான் யாருன்னா ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பொசிஷனல்ஸ் கம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ற சாதாரண ஆள். நான் எடுக்கிற பொசிஷன் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே ஒன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எக்ஸிட் மட்டும்தான். அது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப வீக்கான ஸ்டாக்கா இருந்தாலும் சரி. நம்ம ப்ராசஸ் படி என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட், இந்த ப்ராசஸை டிவைட் பண்ணாம பண்றதுதான் ஒரே ஜாப். யூஸ்வலா ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல் கூட சேராது, அட் த சேம் டைம் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் கூட சேராது. எலியும் பூனை மாதிரி தான் இருக்கும். பட் இப்ப மூணாவது ஒரு கேட்டகரி வந்திருக்கு, டெக்னோ ஃபண்டோ அனாலிசிஸ்னு. பட் என்னோட ஃபேவரட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், டிசிஷன் என்னோட தான் இருக்கணும். ஏன்னா லாசஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அதுக்கு நான் மட்டும் தான் பொறுப்பு, நான் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நான் டிசைட் பண்ணேன், என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு யாரை ஃபாலோ பண்ணா இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஒரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஃபேஸ்புக்ல கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல கிடையாது, ட்விட்டர்ல கிடையாது. எங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு வெளியே வந்தாச்சு. எக்ஸப்ட் டெலகிராம் சேனல். ஏன்னா டெலகிராம் சேனல் தான் நம்மளோட குரூப் இருக்கு. இல்லைன்னா அதுவும் கிடையாது. நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட ட்ரேடிங் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக யாரை ஃபாலோ பண்ணா கொண்டு போக முடியுமோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தென் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்கோங்க. டிசிஷன் எப்பவுமே உங்களோட தான் இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க, தென் லேர்ன் பண்ண விஷயத்தை எப்படி ரெகுலர் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றதா ரொம்ப முக்கியம். டெய்லி வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதாது. அந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. தென் ரியல் ட்ரேடிங்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் ஆகலாம், அதுவும் வேகமா. அதனால தான் நம்ம யூடியூப் சேனல்ல செலக்டட் வீடியோஸ், அதுவும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டிவான எஜுகேஷனல் வீடியோஸ் மட்டும் போடுறேன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். என்னோட ஏர்னிங்ஸ் ஷோ பண்றதுக்காக போற வீடியோ கிடையாது. 2025 ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆச்சு. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ கன்சியூம் ஒன்லி வாட் ஐ வாண்ட் டு பிகம். இந்த டேஸ் லைன்ல உங்களுக்கு என்னவா நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அதெல்லாம் சரிதான், லாஸ்ட் இயர்ல நடந்ததை வச்சு ஒரு படம் காமிச்சிட்டேன். இந்த இயர்ல பெஸ்ட் ஸ்டாக் இருந்தா சொல்லுன்னு நினைக்கிறீங்க. அதையும் பார்த்துடலாம். ஒரு லைவ் டெமோ ஸ்டாக்கை உங்களுக்கு ஷோ பண்றேன். தென் யூ நோ தி பவர் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டாக்கோட நேம் தானி சர்வீசஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கை பத்தி ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல தான் இந்த ஸ்டாக்கை பத்தி ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் தட் வீடியோ. எந்த ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் விஷயம் பிரைஸ். பட் இந்த ஸ்டாக்ல என்ன அட்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வால்யூம். இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு வீக்கும் கிரீன் கேண்டில்ல பில்டப் பண்ண வால்யூம் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே ரெட் கேண்டலோட வால்யூம் கூட கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு டிஃபரெண்ட் அண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வால்யூம் பில்டப் ஆயிருக்குன்னு. எவன்டா இந்த லெவல் வால்யூம் பில்டப் ஆகிற வரைக்கும் பை பண்ணிருக்கான்னு பார்த்தா எல்லாம் யாரு, நம்ம அமெரிக்கா மாப்பிள தான். அண்ட் அந்த மாப்பிளைக்கு டஃப் கொடுக்க உள்ளூர் மாப்பிளையும் சேர்ந்து போட்டி போட்டு பை பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. மாப்பிள்ளலாம் வேற யாரும் இல்லைங்க, எஃப்ஐஐ அண்ட் டிஐ தான். இந்த கிராஃபை பாருங்க, எப்படி எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ போட்டி போட்டு வாங்கியிருக்காங்கன்னு. இப்படி உள்ளூர் அண்ட் வெளியூர் மாப்பிள்ள போட்டி போட்டு வாங்குறாங்களே, அப்போ அந்த பொண்ணு பெரிய இடமோ இருக்கும்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அதுதாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி சொல்றேன். இந்த ஸ்டாக்கோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இப்படி மோசமா இருந்த ஸ்டாக்கை தான் மாசமாக்கிட்டாங்க. ஆனா ஆமாங்க, இந்த ஸ்டாக்கை நான் பார்த்து அனலைஸ் பண்ணும்போது 70 rupees கிட்ட ட்ரேடிங் ஆச்சு. தென் அந்த வீடியோல 70 rupees கிட்ட பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில இருக்கும். ஸ்டாக் பிரைஸ் 108 rupees வரைக்கும் ரீச் பண்ணிருக்கு. அப்படின்னா 70 rupees இருந்துட்டு கால்குலேட் பண்ணா 50% ரிட்டர்ன் ஜஸ்ட் 2 monthsல கொடுத்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ஸ் வேற, ஃபண்டமெண்டல்ஸ் வேற.
ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா செட் ஆகாது. எய்தர் ஃபண்டமெண்டல் இல்லனா டெக்னிக்கல் ஏதாவது ஒண்ண ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு பவர்ஃபுல்லான பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்கு. எஸ், பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னோட நேம் கப் பேட்டர்ன். இது 2 இயர்ஸ் கப். இந்த 2 இயர்ஸ் ஸ்டாக் கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. ஃபைனலா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணவங்களுக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸ் தான் இந்த புல் பேக். புல் பேக் கேண்டிலோட வால்யூமை பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் கிரீன் கேண்டலுக்கு. இந்த ஸ்பாட்டையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன், தானி பேக் டு மொமெண்டம்னு. பர்சனலா இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் ப்ராசஸ். லெட்ஸ் சி எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு. நான் என்ட்ரி ஆன 70 ருபீஸ்ல தான் இப்போ 50% ரிட்டர்ன்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிரைஸ் மேல போச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு மேல போக வேண்டியதான். அப்படி இல்லாம 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுச்சுன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். தட்ஸ் இட், சோ சிம்பிள். லாஸஸ் ஆஞ்சு ஃபீல் பண்ணக்கூடாது, ப்ராசஸா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட நேம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிற சார்ட். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 30% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் இந்த ஸ்டாக்கு. செகண்ட், இங்க ஒரு பவர்ஃபுல்லான கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதோட நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். இங்க இந்த கிரீன் கேண்டில் வந்துட்டு ஒரு இன்வெர்ஸ் ஹேமர். செகண்ட், இந்த மந்த் கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த இன்வெர்ஸ் கேண்டலோட வால்யூமை பாருங்க, கொஞ்சம் அதிகமா பில்டப் ஆயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் மந்த் கேண்டலோட. மூணாவதா ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயும் எக்ஸாக்டா 60 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இது மூணாவது குட் ரீசன் இந்த ஸ்டாக்குக்கு. ஃபோர்த், வால்யூம். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கேண்டலோட வால்யூமை பாருங்க. இந்த அப்ட்ரெண்ட்ல பை பண்ணவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கேண்டல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த லெவலுக்கு வால்யூம் பில்டப் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் 3 கேண்டில்ஸோட வால்யூமை பாருங்க, டோட்டலா டிராப் ஆயிருக்கு. தென் இந்த கிரீன் கேண்டில் ஒரு இன்வெர்ஸ் ஹேமர் கேண்டில். இதுவும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான். அண்ட் வால்யூம் ப்ரீவியஸ் கேண்டிலோட அதிகமா தான் பில்டப் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த கிரீன் கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு. வால்யூம் இப்பதான் பில்டப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். இங்க ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். டோட்டலா 3 சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு. தென் இந்த கேண்டில் எல்லாத்துலயும் விக்ஸ பாருங்க, எல்லாமே பாட்டம்ல தான் இருக்கு. பிரைஸ் என்னதான் ஃபாலோ ஆனாலும் மார்க்கெட் க்ளோசிங்ல ரெக்கவர் கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தென் பிரைஸ் இங்க ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இது ஒரு பின்பார் கேண்டில் அண்ட் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ரெண்டு கேண்டிலுமே ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான். ஃபைனலா இந்த வீக்ல பிரைஸ் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் பிரேக் பண்ணல. ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. ப்ராப்பர் பிரேக் அவுட்னா கேண்டில் இந்த நெக்லைனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கணும். வால்யூம் நல்லா பில்டப் ஆயிருக்கணும். இங்க ஒரு பவர்ஃபுல்லான பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், இங்க ஒரு டபுள் பேட்டர்ன் இருக்கு. டபுள் பேட்டர்ன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். இந்த கேண்டில் டபிள்யூ பேட்டர்னை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் டே க்ளோசிங்ல வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோசிங் ஆயிருக்கு. பட் வால்யூம் அதிகமா பில்டப் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரோமோட்டர் 74.98% ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐ அவங்களோட ஹோல்டிங்ஸ் 5.59% இருந்துட்டு 7.52% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் 386 இருந்துட்டு 635 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ஹோல்டிங்ஸ் 7.24% இருந்துட்டு 6.57% டிகிரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த கேண்டில் டிஐ செல்லிங் கேண்டிலா இருக்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக் இன்னும் ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுக்கல அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நாம ஃபாலோ பண்ற சேம் ப்ராசஸ் தான். பட் சம் அடிஷனலா நான் ஒன்னு ட்ரை பண்ண போறேன். லெட்ஸ் சி ரிசல்ட் எப்படி தருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அகைன் ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் எடுத்திருக்கேன். என்னோட மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ், உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதே மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் எல்லா ஸ்டாக்கோட சார்ட்டையும் என்னோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த 2025 புதிய ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் இயரா அமையறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல்.